வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் சிம்பிள் டென்சஸ் சமரியை கற்க உள்ளோம். அதாவது ஏற்கனவே சிம்பிள் டென்சஸ் சம்பந்தமாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சம்பந்தமாக படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த வீடியோவில் இந்த சமரி வீடியோவை நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ள போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் முதலாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரெண்டாவது அது எவ்வாறு அமையப்படுகிறது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்றால் அதுக்குரிய வாக்கிய அமைப்பு முறை எவ்வாறு வருகிறது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் சாதாரண எதிர்காலம் அதுக்கு எவ்வாறு வாக்கிய அமைப்பு முறை வருகிறது என்றதெல்லாம் ஏற்கனவே படிப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய சமரியல் இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டு அது உங்களுக்கு இறுதியாக வழங்கப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த டஸ்ன்றது டூன்றது இங்கே ஹெல்பிங் வெப்பாக வரும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். அதில் சிங்குலர் நவுன் எழுவாயாக இருந்தால் கீசியிட்டோ இல்லை ஆக்களின் பேரோ ஒரு ஆளுந்த உரிமையை குறிக்கிறதாக இருந்தால் அதுக்குரிய ஹெல்பிங் வெப் டஸ் வரும். அதுக்குரிய பிரதான வினைச்சொல்லாக வேர்க்குளத்தில் உள்ள ப்ரெசன்ட் வெப் வரும். அப்படி வர்ற சந்தர்ப்பத்திலே அந்த ப்ரெசன்ட் வெப்பில் மாற்றங்கள் நிகழும். வினைச்சொல்லுக்கு எஸ் சேரும், இஎஸ் சேரும் அல்லது ஐஎஸ் சேரும். ஆகவே ஐஎஸ் சேர்ற முறை என்று பார்க்க வினைச்சொல்லுக்கு பின்னுக்கு வை இருக்கணும், வைக்கு முன்னுக்கு மெய்யெழுத்து இருக்கணும். அதாவது AEIOU தவிர்ந்த அந்த லெட்டர்ஸ்கள் இல்லாத வைக்கு முன்னுக்கு மெய்யெழுத்துள்ள எழுத்துகள் இருந்தால் வை நீக்கப்பட்டு ஐஎஸ் வினைச்சொல்லில் சேர்த்து கொள்ளப்படும். அதே மாதிரி ஒரு வினைச்சொல்லின் இறுதியில் ஓவில வினைச்சொல் முடிஞ்சிருக்கணும் அல்லது SSL முடிஞ்சிருக்கணும், SL முடிஞ்சிருக்கணும், CH முடிஞ்சிருக்கணும், SH முடிஞ்சிருக்கணும், X முடிஞ்சிருக்கணும், Z முடிஞ்சிருக்கணும். அப்படி முறைந்தால் அந்த வினைச்சொல் அந்த வினைச்சொல்லுக்கு பின்னுக்கு இஎஸ் சேர்ப்போம். ஏனென்று சொன்னால் நவுன் சிங்குலர் எழுவாயாக அமையும் பொழுது அந்த ப்ரெசன்ட் வேர்ப்பின் முதலாவது வேர்க்குலத்துக்கு இந்த அளவு மாற்றவும் நிகழும். அதே மாதிரி அந்த வினைச்சொல்லின் இறுதியிலே எஸ்ஸும் சேரும். ஒரு வினைச்சொல்லின் இறுதியில வை இருந்து வைக்கு முன்னுக்கு உயிர் எழுத்திருந்தால், அதாவது AEIOU என்ற ஏதாவது ஒரு எழுத்திருந்தால் வைக்கு முன்னுக்கு அந்த வினைச்சொல்லுக்கு இறுதியிலே எஸ் சேர்ப்போம். அதே மாதிரி ஒரு வினைச்சொல்லின் இறுதியில இருந்தால் அதுக்கும் எஸ் சேர்ப்போம். ஆகவே இந்த வினைச்சொல்லில் அந்த எஸ் சேர்க்கிற இஎஸ் சேர்க்கிற முறையில் ஐஎஸ் சேர்க்கிற முறையில் ஐஎஸ் இஎஸ் தவிர்ந்த முறை எல்லாத்துக்கும் வினைச்சொல்லில் எல்லாத்துக்கும் எஸ் ஆன் சேர்த்துக்கொள்ளும். மிச்சத்துக்கு எல்லாத்துக்கும் வினைச்சொல்லில் எஸ் ஆன் சேர்த்துக்கொள்ளப்படும். டூன்றது ஹெல்பிங் வெப்பா ப்ரெசன்ட் வெப்பில் வரும் பொழுது அந்த நவுன் பன்மையாக இருக்கும். ஐயன்றது உரிமையாக இருந்தாலும் அது டூன்றுதான் பாவிக்கப்படும். அவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அது ப்ளூரல் நவுனாக இருக்கும் பொழுது ப்ரெசன்ட் வெப்பில் மாற்றம் இல்லாமல் ப்ரெசன்ட் வெப்பையை அடுத்ததாக பாவிப்போம். ஆகவே இது சம்பந்தமாக கீழே வாக்கியங்கள் தரப்பட்டுள்ளது. அதே மாதிரி டிட் என்ற உதவி வினைச்சொல்கள் பாஸ்ட் டென்ஸில் அமையும் பொழுது இந்த பாஸ்ட் வேர்ப்ன்றது பிரதான வினைச்சொல்லாக வரும். பிரதான வினைச்சொல் பாசிட்டிவ் வாக்கியம் வரைக்க இந்த டிட்ன்றது வெளிப்படாது. டிட்டோ டஸ்ஸோ டூவோ வெளிப்படாது. அப்போ டிட் வெளிப்படாமல் இருந்தால் அந்த வாக்கியத்தில் வர பாஸ்ட் வேர்ப் இறந்த கால வினைச்சொல்லாக இருக்கும். அந்த வினைச்சொல்லில் DED IED சேர்த்து கொள்ளப்படும். ரெகுலர் வேர்ப்பாக இருந்தால் மிச்சத்துக்கு இரெகுலர் வேர்ப்பாக இருந்தால் அதுக்குரிய பாஸ்ட் வேர்ப்பை அப்படியே போட்டு கொள்ளலாம். அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு நாங்கள் பார்த்து கொள்ளைக்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு எவ்வாறு பார்க்க போகிறோம்னா சப்ஜெக்டோட வில் ஷேல்ன்றது வெளிப்படையாக உதவி வினைச்சொல்லாக ஹெல்பிங் வேர்ப்ஸாக வரும். அதுக்கு பிறகு வார வேர்ப்ஸ் பிரதான வினைச்சொல்லாக இருக்கும் மெயின் வேர்ப்ஸ் அது ப்ரெசன்ட் வேர்ப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒப்ஜெக்ட் செயற்படுபொருளாக இருக்கும். அப்போ சேல்ன்றது ஐவிக்கு மட்டும்தான் பாவிக்கப்படும். ஐவி சேல் ஐக்கும் ஐ சேல் வி சேல் என்று பாவிக்கலாம். வேறு ஒன்றுக்கும் பாவிக்கலாம். வில் என்றது ஐவிக்கும் பாவிக்கலாம். யூதேகிசி இட் மற்ற சிங்குலர் நவுன் எதுவாக இருந்தாலும் வில் பாவிக்கப்படும். ஆனால் இந்த இதில் வர யூதேகிசி இட் என்றது சேல் என்று பாவிக்கப்பட மாட்டாது. அப்படி முறை இல்லையாகவே வில்ன்றது எல்லா நவுனுக்கும் பாவிக்கப்படும் சிங்குலர் நவுனுக்கு. ஆனால் சேல் என்றது ஐவிக்கு மட்டும்தான் பாவிக்கப்படும். ஆகவே கீழே உரிய வாக்கியங்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அந்த வகையில் இதில் பாருங்க சி என்றது சிங்குலர் நவுன். சி என்ற அவள் என்றது ஒரு ஆள். ஆகவே சிங்குலர் நவுன் எழுவாயாக அமையும் பொழுது வினைச்சொல்லுக்கு மாற்றங்கள் நிகழும். சிங்கிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கீப் என்றதுதான் இந்த வினைச்சொல். ஆனால் எஸ் சேரப்படுது. ஏனென்னா சி கீப்ஸ் என்று வரும். ஆகவே இதுதான் விதி. சி கீப்ஸ் மெனி புக்ஸ். அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கின்றாள். அவள் இப்பொழுது பல புத்தகங்களை வைத்திருக்கின்றாள் என்பதுதான் மீனிங். அப்போ சி கீப்
எஸ் சேருது ஏனெண்டா வந்து கீப் பண்ணுறது வந்து அது முறையில் வெறுறதால பி வந்தால் அதுக்கு எஸ் சேரும். சிங்குலர் நவுன் எழுவாயாக அமையும் பொழுது மட்டும்தான் அந்த மாற்றம் நிகழும். அப்போ சி கீப்ஸ் மெனி புக்ஸ் என்றால் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கின்றாள். அதே இதை நாங்கள் சிம்பிள் பாஸ்டில் எழுத போகிறோம்னா சி கீப்பின் பாஸ்ட் பார்ட்டிசிப் பாஸ்ட் வந்து கெப்ட். இந்த கெப்ட்ன்றது வந்து அதுக்குரிய வந்து இறந்த கால வினைச்சொல்லாக இருக்கும். மெனி புக்ஸ் எஸ்டர்டே இங்கால காலத்தை உணர்த்தும். அப்போ அவள் பல புத்தகங்களை வைத்திருந்தாள். ஷீ கெப்ட் மெனி புக்ஸ் எஸ்டர்டே அவள் பல புத்தகங்களை வைத்திருந்தாள். நேற்று அவள் பல புத்தகங்களை வைத்திருந்தாள். அப்போ சி வில் கீப் மெனி புக்ஸ். அப்போ சி என்று வரைக்க வில் என்று தான் வரும். சி வில் கீப் அவள் வைத்திருப்பாள். மெனி புக்ஸ் என்றால் பல புத்தகங்களை வைத்திருப்பாள். டுமாரோ அதாவது அவள் நாளைக்கு பல புத்தகங்களை வைத்திருப்பாள். அப்போ வில் என்றது ஹெல்பிங் வேர்ப்பாக வரும்பொழுது அதுக்கு அடுத்ததாக வார வந்து ப்ரெசன்ட் வேர்ப்பாக இருக்குது. அந்த ப்ரெசன்ட் வேர்ப்பிலே எந்த மாற்றமும் நிகழாது. அடுத்தது வரும் அதே இதில் இது வந்து பாசிட்டிவ் என்று சொல்லுவோம். அடுத்த நெகட்டிவ் அதை கொஸ்டின் அதாவது கேள்வியாக அமைக்கிறதுக்கு வந்து இப்படியாக வருதுன்னு பார்ப்போம். வினைச்சொல்லிலே எவ்வாறான மாற்றங்கள் நிகழ்வுன்னு பார்ப்போம். அப்போ டஸ் சி கீப் மெனி புக்ஸ். அப்போ டஸ்ன்றது வந்து இதுன்ற மீனிங் டஸ் கீப் மெனி டஸ் சி கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கின்றாளா. இப்போ டஸ்ன்றது வந்து இங்கே வெளிப்படைக்க வந்து இந்த வினைச்சொல் கீப் பண்ணுறதுல வந்து இந்த மாற்றமும் நிகழாது. அது ப்ரெசன்ட் வேர்ப்பை கொண்டிருக்கும். அந்த வினைச்சொல்லின் இறுதியிலே ஸோ எதுவுமே சேராது. ஏனென்றால் டஸ் வார வழியா அதிலே அதுக்குரிய வந்து உரியதெல்லாம் வந்து வந்துடும். அதுக்கு அங்கால வந்து வினைச்சொல்ல அப்படியே ப்ரெசன்ட் வேர்ப்பு போட்டால் சரி. அப்போ டஸ் சி கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கின்றவளா இல்லை பல புத்தகங்களை வைத்திருக்கின்றாளா. டிட் ஷி கீப் மெனி புக்ஸ் எஸ்டர்டே அவள் பல புத்தகங்களை நேற்று வைத்திருந்தாளா. அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கின்றாளா. அவள் நேற்று பல புத்தகங்களை வைத்திருந்தாளா. டிட் ஷி கீப் மெனி புக்ஸ் எஸ்டர்டே அவள் நேற்று பல புத்தகங்களை வைத்திருந்தாளா. இப்போ டிட் என்று வெளிப்படையாக வரும்போது எழுவாய்க்கு அடுத்ததாக வினைச்சொல் வரும். அந்த வினைச்சொல் எப்படி வரும்னா ப்ரெசன்ட் வேர்ப்பாக இருக்கும். ஆகவே அந்த வினைச்சொல்லில் வந்து பாஸ்ட் வேர்ப்பு பாவிக்கிறீங்க ப்ரெசன்ட் வேர்ப் தான் பாவிக்கலாம். அப்போ டிட் ஷி கீப் மெனி புக்ஸ் எஸ்டர்டே அவள் பல புத்தகங்களை நேற்று வைத்திருந்தாளா. வில் ஷி கீப் மெனி புக்ஸ் டுமாரோ அவள் பல புத்தகங்களை நாளைக்கு வைத்திருப்பாளா. வில் என்றது இங்கே வரும்பொழுது சி கீப் இதுக்கு வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ப்ரெசன்ட் வேர்ப் தான் எல்லாத்துக்கும் வரும். அப்போ வில் ஷி கீப் மெனி புக்ஸ் டுமாரோ அவள் நாளைக்கு பல புத்தகங்களை வைத்திருப்பாளா. அப்போ அடுத்த எதிர்மாறான பாருங்க சி டஸ் நாட் கீப் மெனி புக்ஸ் அதில் வந்து சி டசன்ட் கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கவில்லை. அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கவில்லை. சி டிட் நாட் கீப். அப்போ டிட் நாட் ரெண்டு வரைக்கும் இந்த கீப் பண்ணு வருது. அப்போ ப்ரெசன்ட் வெப்புக்குரிய முதலாவது வெப்புலத்தையே கொண்டிருக்கோம். அப்போ சி டிட் நாட் கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கவில்லையா வைத்திருந்ததில்லையா. அவள் பல புத்தகங்களை வைத்திருந்ததில்லையா. சி வில் நாட் கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்க மாட்டாள். அவள் பல புத்தகங்களை வைத்திருக்க மாட்டாள். சி வில் நாட் கீப் மெனி புக்ஸ் எதிர்மாறாக அவள் பல புத்தகங்களை வைத்திருக்க மாட்டாள். அடுத்த வந்து டஸ் நாட் சி கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வந்து வைத்திருக்கவில்லையா. அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கவில்லையான இப்போ அவள்கிட்ட இல்லையான்னு வருகிறது. அப்போ டிட் நாட் சி மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருந்ததில்லையா. அவள் பல புத்தகங்களை வைத்திருந்ததில்லையா. வில் நாட் ஷி கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்க மாட்டாளா. அவள் பல புத்தகங்களை வைத்திருக்க மாட்டாளா என்று வரும். ஆகவே இந்த வாக்கியத்தின் வேறுமோ ஷி கீப்ஸ் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கின்றாள். டஸ் ஷி கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கின்றாளா. ஷி டஸ் நாட் கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கவில்லை. டஸ் நாட் ஷி கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை வைத்திருக்கவில்லையா. இதில் பாருங்க ஷி கீப்ட் மெனி புக்ஸ் எஸ்டர்டே அவள் பல புத்தகங்களை நேற்று வைத்திருந்தாள். டிட் ஷி கீப் மெனி புக்ஸ் எஸ்டர்டே அவள் வந்து நேற்று பல புத்தகங்களை வைத்திருந்தாளா. ஷி டிட் நாட் கீப் மெனி புக்ஸ் அவள் வந்து பல புத்தகங்களை நேற்று வைத்திருந்ததில்லை. டிட் நாட் ஷி கீப் மெனி புக்ஸ் அவள் நேற்று பல புத்தகங்களை வைத்திருந்ததில்லையா. நேற்று அவள் பல புத்தகங்களை வைத்திருந்ததில்லையா. ஷி வில் கீப் மெனி புக்ஸ் டுமாரோ அவள் நாளைக்கு பல புத்தகங்களை வைத்திருப்பாள். வில் ஷி கீப் மெனி புக்ஸ் டுமாரோ அவள் வந்து நாளைக்கு பல புத்தகங்களை வைத்திருப்பாளா. ஷி வில் நாட் கீப் மெனி புக்ஸ் அவள் நாளைக்கு பல புத்தகங்களை வைத்திருக்க மாட்டாள். வில் நாட் ஷி கீப் மெனி புக்ஸ் அவள் பல புத்தகங்களை நாளைக்கு வைத்திருக்க மாட்டாளா. அப்போ பாருங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன வருதுன்னா முதலாவது டென்ஸில் தான் மாற்றம் நிகழ்வு. அதாவது வந்து எஸ் சேருது. இந்த சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்து என்ன சேருதுன்னா
பாஸ்ட் வேர்ப்பை வந்து பாவிக்கணும். கீழே வாரது எல்லாத்துக்கும் ப்ரெசன்ட் வேர்ப், அதாவது வந்து நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருக்கலாம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கலாம். அதுக்குரிய எஸ்ஏற இஎஸ்ஏற ஐஎஸ்ஏற வினைச்சொல்லாக இருந்தால் அது கேள்வியாக்கியோ கேள்வி எதிர்மறையாக்கியோ எதிர்மறை கேள்வியாக்கியோ அதுக்குரிய வேர்ப் வந்து ப்ரெசன்ட் வேர்ப்பாகத்தான் இருக்கும். வேர்ப் குலத்தின் முதலாவது குலமாகத்தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ் முதலாவது சென்டென்ஸுக்கு மட்டும் வினைச்சொல்லில மாற்றம் நிகழும். அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வந்து முதலாவது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு தான் அதுக்கு பாஸ்ட் வேர்ப்பு பாவிப்போம். அது டிட் எல்லாம் டிட் நாட் டிட் எல்லாம் வெளிப்படுற அந்த ஹெல்பிங் வேர்ப் வெளிப்படுற சந்தர்ப்பத்தில் அதுக்கு வந்து ப்ரெசன்ட் வேர்ப் தான் பாவிப்போம். அதுக்கு வந்து என்ன செய்ய மாட்டோம், அதுக்குரிய வந்து பாஸ்ட் வேர்ப் பாவிக்க மாட்டோம். அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் அதுக்கு பாவிப்போம். அதே மாதிரி வில் ஷால்ன்றது வெளிப்படையாக வரும்பொழுது அது வந்து எதிர்மாறாக இருந்தாலும், அதாவது வந்து எதிர்மறை கேள்வியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்குரிய வினைச்சொல் வந்து ப்ரெசன்ட் வேர்ப்பாகவே இருக்கும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு சிறப்பான ஒரு விளக்கத்தை தந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோ வந்து நேரடியாக உங்களுக்கான இந்த சிம்பிள் டென்சஸ் வந்து சுருக்கத்தை எழுதி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஏனென்றால் அதுக்குரிய வந்து எங்களுக்குரிய கருவிகள் வந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது வந்து மெக் வந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த மெக்கு வந்து வந்ததன் பிற்பாடு ஒரு ஒயிட் போட்டோண்டோ இல்லை பிளாக் போட்டோண்டோ ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து எழுதி படிப்பேன். அதில் சிம்பிள் டென்சஸை வந்து நான் உங்களுக்கு முழுமையாக விளங்கப்படுத்தி போட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்து நான் பாஸ்ட் பேப்பர், அதாவது வந்து ஓஎல் பாஸ்ட் பேப்பரில் பார்ட் 1 வார 2வது கேள்வி வந்து சிம்பிள் டென்சஸை வந்து அடிப்படையாக கொண்டு அதோட சில வேர்ட்டுகளையும் நவுனையும் வந்து அடிப்படையாக கொண்டு கேள்வி வந்து 5 மார்க்ஸுக்கு வரும். அந்த பகுதியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் அதுக்குரிய சிம்பிள் டென்சஸை வந்து இன்னும் ஒருக்கா வந்து எழுதி பார்த்து உங்களை விளங்கப்படுத்தி போட்டு நான் அதை வந்து விளக்கமாக வந்து பாஸ் பேப்பர் கேள்வி மாதிரி முதல் கேள்வியை செய்து போட்டு பாஸ் பேப்பருக்கு வந்து போகலாம். 5 மார்க்ஸுக்குரிய பகுதிக்கு வந்து பார்ட் 1 உள்ள டெஸ்ட் 2 உள்ள கேள்வி. சரி, நன்றி மாணவர்களே.